வணக்கம் நண்பர்களே. நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இந்த ஆம்பிளிஃபையரை ஒரு செலக்ட் சுவிட்ச் கனெக்ஷன் பண்ண சொல்லி இந்த ஆம்பிளிஃபையர் கொண்டு வந்திருக்காரு. இந்த ஆம்பிளிஃபையரை ஆல்ரெடி அவருக்கு தெரிஞ்ச இடத்துல அவரு அசெம்பிள் பண்ணியிருக்காரு. இது ஸ்டீரியோ கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர். ஏற்கனவே அசெம்பிள் பண்ண இடத்துல இந்த செலக்ட் சுவிட்ச் வைக்காம அசெம்பிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து அவர் எனக்கு செலக்ட் சுவிட்ச் வச்சு எனக்கு இதை ரீஒர்க் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன பர்பஸ்னால், இவங்க ஏற்கனவே இந்த ஆக்ஸ் ஒரு இன்புட்டை மட்டும் இந்த இஎஸ்பி போர்டில் ஆக்ஸ் இன்புட்டில் கொடுத்து ரிமோட்டில் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. கஸ்டமர் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு 2 ஆக்ஸ் வேணும். ஒரு ஆக்ஸு யூஎஸ்பி மூலமாக வேலை செய்யணும். இன்னொரு ஆக்ஸு யூஎஸ்பி கட் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாக இந்த பேஸ் டிப்பில் ஆடியோ போர்டு மட்டும் வேலை செய்கிற மாதிரி ஒரு ஆக்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அவருக்காக இந்த வேலையை நான் செய்கிறேன். இது எப்படி இந்த சுவிட்ச் கனெக்ஷன் கொடுக்குறதுன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். இந்த சுவிட்சு இப்போ நான் கனெக்ஷன் பண்ணியிருக்கேன். வந்து சுவிட்செலாம் இல்லாமல் வெறும் டேப் மட்டும் உள்ளே அடிச்சிருந்துச்சு. சுவிட்சு இப்போ கனெக்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வயர் கனெக்ஷன் மட்டும் நான் பண்ண போகிறேன். இது எப்படி நம்ம 2 ஆக்ஸ் இதில் கொடுக்குறதுன்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆம்பிளிஃபையரில் நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு வந்து யூஎஸ்பி, ரெண்டாவது ஒரு ஆக்ஸு, அப்படி தான் நம்ம லைன் கொடுக்க போகிறோம். இப்போ ஆல்ரெடி ஒரு யூஎஸ்பிலேயே ஆக்ஸ் இன்புட்டு வெளியே வந்துடுது. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா உள்ள ஆக்ஸ் கனெக்ஷன் மட்டும் கொடுக்கணும். என்னென்னா, இந்த ஆக்ஸில் லைன் நம்ம கொடுக்கும்போது இந்த யூஎஸ்பி போர்டு வந்து ஆஃப் ஆகணும். அந்த மாதிரி நம்ம பண்ணணும். இதுக்கு நான் 6 பின்னு உள்ள சுவிட்சு ரெண்டும், ஒரு பின்னு வந்து 18 பின்னு உள்ளது எடுத்திருக்கேன். ஆனால் இதில் 9 பின்னு இருந்தாலும் போதும். ஆனால் இந்த சுவிட்சு கிடைக்கல, அதனால் லென்த்து கூட உள்ள சுவிட்சு வாங்கி போட்டிருக்கேன். இது எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த ஆக்ஸ் இன்புட்டை அவங்க நேராக கொண்டு போய் இந்த இஎஸ்பி போர்டில் கொடுத்துருக்காங்களா, இன்புட்டாக ஆக்ஸ் இன்புட்டாக, அதை வந்து நம்ம இந்த சுவிட்சுக்கு கொண்டு வரணும். இப்போ அது எப்படி கொண்டு வரணும்னு சொல்கிறேன். இப்போ இந்த ஆக்ஸ் இன்புட்டு வயர் போகுதுல, இந்த வயர் தான் இது. இப்போ இதில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதில் வயரு எஃப்எம் ஆண்டனாக்கு இதில் கனெக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல இந்த 2 பின்னுமே எஃப்எம் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. அந்த வயர் வந்து இந்த ப்ளூ கலர் வயரு. அடுத்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் இன்புட்டு, அடுத்து கிரவுண்டு, இது ரைட் இன்புட்டு. இப்போ நம்ம என்ன செய்யணும், லெஃப்ட் ரைட்டை மட்டும் நம்ம கட் பண்ணி இந்த சுவிட்சில் கொடுக்க போகிறோம். இந்த கிரவுண்டு வந்து சுவிட்சில் கொடுக்காம டேரெக்டாக நம்ம கொடுத்துடலாம் இஎஸ்பி போர்டுக்கு. இப்போ வந்து நம்ம ஆக்ஸ் இன்புட்டை லைனை கட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எதுக்கு நான் கட் பண்ணுறேன்னா, இங்கேயே அப்படியே நம்ம சுவிட்சில் கனெக்ஷன் கொடுத்துடலாம். அதை உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இது ஆக்ஸு லெஃப்ட்டு ரைட்டு இஎஸ்பிக்கு போகிற ஆக்ஸ் இன்புட்டு. இது வந்து நம்ம 2 வயர் எடுத்துகிட்ருக்கோம்ல, இது வந்து பின்னாடி நம்ம ஆக்ஸ் இன்புட்டுக்குலேருந்து லைன் எடுத்தோம்ல, அந்த லைன் இது. இதை நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, வயரை நல்லா சீவிட்டுக்கிட்டு, இப்போ நம்ம கட் பண்ணதில் இந்த பின்னாடி ஆக்ஸ் இன்புட்லேருந்து வருதுல்ல, அந்த 2 வயரை இந்த சுவிட்சில் இந்த டாப்பில் 2ல் கொடுக்கணும். அதே மாதிரி இந்த பக்கம் அவுட்புட் இருக்குல்ல, அந்த இஎஸ்பி போர்டுக்குள்ள போகிற லைனை, அதை வந்து இந்த சுவிட்சில் சென்டரில் கொடுக்கணும். அதை ஃபஸ்ட்டு நம்ம கனெக்ஷன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது பின்னாடி ஆர்சி ஜாக்கிலேருந்து இன்புட் வருதுல, அந்த லைனை, அதை வந்து கீழே 2 பின்னில் கொடுத்தாச்சு. இப்போ இங்கே இஎஸ்பி போர்டுக்கு வர 2 லைன் இருக்குல்ல, அதை வந்து நம்ம சென்டரில் கொடுக்கணும். எப்போயுமே அந்த சுவிட்சை பொறுத்தளவுக்கு சென்டர் வந்து அவுட்புட்டு. இப்போ பத்தாச்சாச்சு. இப்போ இன்புட்டு, இது சென்டர் பண்ண அவுட்புட்டு. இப்போ நம்மளுக்கு ஒரு ஆக்ஸ் ரெடி. இப்போ உதாரணத்துக்கு இந்த டிவியில் இன்புட் கொடுத்தோம்னா, இந்த சுவிட்சை நம்ம ஆன் பண்ணோம்னா இந்த சிக்னல் அப்படியே இந்த இஎஸ்பி போர்டுக்கு போயிடும். அது ஒரு ஆக்ஸ் இன்புட்டு. இன்னொரு ஆக்ஸு இந்த இஎஸ்பி போர்டு போகாமல் நம்ம பேஸ் டிப்பிளுக்கு கொடுக்குற மாதிரி நம்ம பண்ணணும். அதுக்கு ஒரு ஐடியா பண்ணணும். இப்போ நம்ம ஒரு ஆக்ஸுக்கு நம்ம இஎஸ்பி போர்டு லைனுக்கு கொடுத்தாச்சு ஆக்ஸ் இன்புட்டை. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இன்னொரு ஆக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னா, இந்த பேஸ் டிப்பில் இஎஸ்பி போர்டுக்கும் ஃபங்க்ஷன் பண்ண வைக்கணும். ப்ளஸ் நீங்கள் இஎஸ்பி போர்டு இல்லாமல் ஆக்ஸ் இன்புட்டை யூஸ் பண்ணுறோம்ல, அதுக்கும் இந்த பேஸ் டிப்பில் ஃபங்க்ஷன் பண்ண வைக்கணும். அதுக்கு ஒரு வழி இருக்குது. என்னென்னா, இந்த இஎஸ்பி போர்டில் ஆடியோ அவுட்புட் வருது பார்த்தீங்களா, இந்த ஆடியோ அவுட்டு நேராக இந்த பேஸ் டிப்பிலோட ஆடியோ இன்புட்டுக்கு வரும். ஆடியோ இன்புட் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது சரிங்களா. இந்த இடத்துக்கு இந்த வயர் வருதா, இதை நம்ம என்ன செய்யணும், அதையும் நம்ம கட் பண்ணி இந்த இஎஸ்பி போர்டுக்கும் ப்ளஸ் இன்னொரு ஆக்ஸுக்கும் நம்ம யூஸ் பண்ணணும். என்ன செய்யணும்னா, இப்போ அதுக்கு நான் அந்த வயரை வந்து அவுட்புட் வயர் மட்டும் நான் கட் பண்ணுற பாருங்க. போட கரெக்டாகவே வேலையை முடிப்போம். இப்போ இந்த இஎஸ்பி போர்டோட அவுட்புட் வயரை கட் பண்ணிட்டேன். கிரவுண்டு வந்து கட் பண்ணலாம். இப்போ இந்த இஎஸ்பி போர்டோட அவுட்புட்டு இங்கே நிற்கிது.
இது வந்து பேஸ் டியூப்லோட இன்புட்டு இங்கே நிற்கிது. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இந்த பேஸ் டியூப்ல இன்புட்டை இந்த சுவிட்ச் இருக்குது பார்த்தீங்களா, இதில் சுவிட்ச் இன்புட்டில் கொடுக்கணும். அது உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வயரை சீவி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த பேஸ் டியூப்லோட இன்புட் இருக்குல்ல, அதை வந்து இந்த சுவிட்சுக்கு கொண்டு வர போகிறோம். அதுக்கு ஒரு 2 வயரை நான் எடுத்துருக்கேன். 2 வயரை நம்ம சிலுவி போட்டு வச்சுக்கலாம். இப்போ இந்த பேஸ் டியூப்ல வயரிலேருந்து 2 வயரை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வயரை ஜாயின் பண்ணியிருக்கேன். இது வந்து பேஸ் டியூப்ல எண்ணு. இதை சிலுவி போட்டுக்கலாம். இப்போ நான் பேஸ் டியூப்லோட இன்புட் லைனை எடுத்து விட்டேன். அதை கொண்டு வந்து நேராக வயரை ஓர்ஸ் பண்ணிக்கலாம். ஓர்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு வயரை கட் பண்ணிக்கிட்டு, இப்போ இது வந்து பேஸ் டியூப்ல இன்புட்டு. இதை வந்து நம்ம இந்த ஃபஸ்ட்டு சுவிட்ச் இருக்குல்ல, அதில் 2வது பின்னில் சால்டிங் பண்ணணும். இங்கிட்டு ஒரு வயரும், அதே மாதிரி உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தெரிய மாதிரி பற்ற வைக்கிறேன். இந்த இடத்துல ஒரு வயரும் பற்ற வைக்கணும். ஃபஸ்ட்டு அந்த பக்கம் 2வது பின்னு நம்ம சால்டிங் பண்ணணும். இப்போ பேஸ் டியூப்ல இன்புட்டை நம்ம சால்டிங் பண்ணிட்டோம். இப்போ இன்னொரு வேலை பார்க்கணும். இப்போ இந்த இஎஸ்பி போர்டில் 2 வயர் எடுத்துகிட்டு இருக்கோம்ல, இது என்னது, இது வந்து இஎஸ்பி போர்டோட ஆடியோ அவுட்டு. அதையும் இந்த சுவிட்சுக்கு கொண்டு வரணும். அதுக்கு என்ன செய்யணும்னா, அதுக்கு இன்னும் 2 வயர் எடுத்துக்கணும். இப்போ 2 வயர் எடுத்துருக்கேன். அதே சேம் தான். இப்போ இந்த இஎஸ்பி போர்டில் ஆடியோ அவுட் எடுத்துகிட்டு அதில் அந்த 2 வயரை சால்டிங் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வயரை சால்டிங் பண்ணுறேன். இப்போ இன்னொரு வயரை சால்டிங் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இப்போ ஸ்லீவை நம்ம போட்டுக்கலாம். இப்போ இஎஸ்பி போர்டோட ஆடியோ அவுட்டை தனியாக எடுத்துட்டோம். அதை நேராக கொண்டு வந்து இந்த சுவிட்சுக்கு தான் கொண்டு வர போகிறோம். அதே மாதிரி தேவையான அளவுக்கு வயரை கட் பண்ணிக்கோங்க. இந்த வயர் வந்து இந்த இஎஸ்பி போர்டோட ஆடியோ அவுட்டு. அதை வந்து இந்த சுவிட்சில் எப்படி கொடுக்கணும்னா, இந்த சுவிட்சை நம்ம அமுக்கும்போது அந்த இஎஸ்பி போர்டு சிக்னல் கட் ஆஃப் ஆகணும். அப்போ என்ன செய்யணும், இந்த பின்னில் கொடுக்கணும். இந்த ஃபஸ்ட்டு பின்னும் அந்த பக்கம் ஃபஸ்ட்டு பின்னில் இந்த இஎஸ்பி போர்டோட ஆடியோ அவுட்டை கொடுத்துடணும். இந்த இஎஸ்பி போர்டோட ஆடியோ அவுட்டை பின்னில் கொடுத்துடலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சுவிட்சில் ஃபஸ்ட்டு 2 பின் வந்து இஎஸ்பி போர்டோட ஆடியோ அவுட்டு, 2வது 2 பின் வந்து பேஸ் டியூப்லோட இன்புட்டு. இப்போ இந்த இஎஸ்பி போர்டை ஆடியோ சிக்னலை தனியாக இப்போ பிரிச்சுருக்கோம். இப்போ நம்ம இதில் ஒரு ஆக்ஸை வந்து நம்ம இந்த இஎஸ்பி போர்டு கொடுத்தாச்சு. இப்போ இன்னொரு ஆக்ஸை நம்ம இந்த சுவிட்சுக்கு கொடுத்தோம்னா இந்த இஎஸ்பி போர்டு இல்லாமல் வேலை செய்கிறது, அதுக்கு இன்னொரு வேலை பார்க்கணும். இப்போ நான் அதுக்கு இந்த ஆக்ஸ் இன்புட்டுக்கு இன்னொரு 2 வயர் எடுத்துருக்கேன். அதை இந்த ஜாக்கில் ஆர்சி ஜாக்கில் நம்ம சால்டிங் பண்ணிக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு 2 டம்மியாக இருக்குல்ல, அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஆக்ஸு ஆல்ரெடி இஎஸ்பி போர்டு போயிடுச்சு. இன்னொரு ஆக்ஸு நம்ம இந்த சுவிட்சுக்கு கொடுத்து பேஸ் டியூப்பில் இந்த ஆடியோ போர்டு மட்டும் ஃபங்க்ஷன் பண்ணுற மாதிரி நம்ம கொடுக்க போகிறோம். கிரவுண்டை பொறுத்தளவுக்கு நான் எடுக்கலை. கிரவுண்டு வந்து ஒரே காமன் தான், அதனால் கிரவுண்டு எடுக்க தேவையில்லை. சிக்னல் மட்டும் நான் ஆக்ஸ் இன்புட்டை எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வயரை ஓர்ஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி வயரை தேவையான அளவுக்கு கட் பண்ணிக்கிட்டு, இப்போ இந்த வயர் என்ன, ஆக்ஸ் டு இன்புட்டு. இதை வந்து இந்த சுவிட்சில் எப்படி கொடுக்கணும்னா, இந்த சுவிட்சில் ஃபஸ்ட்டு 3வது பின் இருக்கு பாருங்கள், அதே மாதிரி இந்த பக்கம் 3வது பின்னு அதில் தான் ஜாயின் பண்ணணும். இது ஆக்ஸ் 2.
நம்ம வயரை ஒர்ஸ் பண்ணி ஒட்டி விட்டுக்கலாம். இப்போதைக்கு வேலையை முடிச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்விட்சில் மொதல் 2 பின் என்னது, இந்த யூஎஸ்பி போர்டோட ஆடியோ அவுட்டு. நடு பின் என்னது, பேஸ் டிபிளோட இன்புட்டு. இந்த 3ஆவது பின் என்னது, ஆக்ஸ் 2 இன்புட்டு. அவ்வளோதான். இப்போ நான் என்ன செய்யணும்னா, இந்த ஆக்ஸ் செலக்ட் பண்ணும்போது இந்த யூஎஸ்பி போர்டு ஆஃப் ஆகணும். அதுக்கு என்ன செய்யணும், அதுக்கு வர 5 வோல்ட்டை நம்ம இந்த சுவிட்ச் மூலமாக கொண்டு போகணும். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பேஸ் டிபிளில் ஒரு 5 வோல்ட்டுக்கு ஒரு சின்ன பக் கன்வெர்ட்டர் வச்சு லைன் கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த 5 வோல்ட்டை மட்டும் தனியாக பிரிப்போம். இப்போ இந்த பேஸ் டிபிளில் இந்த யூஎஸ்பி போர்டுக்கு 5 வோல்ட் எடுத்துருக்காங்களா, அந்த லைனை நம்ம இந்த சுவிட்சுக்கு கொண்டு வரணும். அதுக்கு என்ன செய்யணும்னா, இந்த 5 வோல்ட் லைனை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். ஃபைவ் வோல்ட் லைனு இது வந்து யூஎஸ்பி போர்டோட 5 வோல்ட்டு எண்ணு ரைட்டுங்களா. இதுக்கு வந்து ஒரு ஒயரை ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் போட்டு ஒரு ஒயரை தனியாக ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஒயரை ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஒயர் வந்து யூஎஸ்பி போர்டோட 5 வோல்ட் எண்ணு. அடுத்து இப்போ என்ன செய்யணும்னா, இந்த பக்க நோட்டிலேருந்து 5 வோல்ட் லைன் எடுத்துட்டோம்ல, அந்த இடத்துலேருந்து ஒரு 5 வோல்ட்டு அவுட்டு எடுத்துக்கலாம் ஒரு ஒயர் மூலமாக. இது நம்ம சுவிட்ச் கனெக்ஷன் கொடுக்குறதுக்காக நான் எடுக்கிறேன். மொதல் வந்து டைரெக்டாக இருந்துச்சு யூஎஸ்பி போர்டுக்கு. இப்போ வந்து நம்ம சுவிட்ச் கனெக்ஷன் மூலமாக கொடுக்க போகிறோம். இப்போ அந்த ஒயரை நல்லா ஓர்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு கட் பண்ணி வச்சுட்டு, இப்போ நம்ம அந்த சுவிட்சில் அந்த லைனை கொடுக்கணும். அதுக்கு அந்த ஃபஸ்ட்டு சுவிட்சில் இப்போ நான் கொடுக்குறேன் பாருங்க. இதில் லாஸ்ட்லேருந்து 3ஆவது பின்னில் நான் ஒரு ஒயரை கொடுக்குறேன். இது வந்து 5 வோல்ட்டு இன்னு. இப்போ அடுத்து லாஸ்ட்லேருந்து 2ஆவது பின்னில் ஒரு ஒயர் பற்ற வைக்கிறேன். இது வந்து 5 வோல்ட்டு அவுட்டு. இந்த அவுட்டுங்கிறது யூஎஸ்பி போர்டுக்கு போகிறது. இப்போ லைன் கொடுத்துருக்கோம். இப்போ ஆம்பிளிஃபையர் ஆன் பண்ணி ஆடியோ டெஸ்டிங் பார்க்கலாம். இப்போ இந்த சுவிட்சை நம்ம செலக்ட் பண்ணும்போது யூஎஸ்பி மோடு செலக்ட் ஆகும். யூஎஸ்பி மோடில் நீங்கள் ஆக்ஸு, அதேமாதிரி ப்ளூடூத்து, யூஎஸ்பி மோடு, அதேமாதிரி எஃப்எம் எது யூஸ் பண்ணாலும் இந்த ஃபஸ்ட்டு சுவிட்சை நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா உங்களுக்கு வேலை செய்யும். அதேமாதிரி இதில் ஆக்ஸ் மோடு செலக்ட் பண்ணும்போது இந்த பின்னாடி இந்த சென்ட்ரு பின்லேருந்து ஆக்ஸ் எடுத்தோம்ல, அது இந்த யூஎஸ்பி போர்டு வழியாக போய் வரும். அது வேணாம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு பின்னை ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா யூஎஸ்பி கட் ஆகிரும். டைரெக்டாக இந்த ஆக்ஸ் இன்புட் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு கொடுத்தோம்ல, அதுலேருந்து நேராக கொண்டு வந்து இந்த ஆக்ஸ் சுவிட்சில் கொடுத்துருக்கனால இது டைரெக்டாக இந்த பேஸ் டிபிளுக்கு போய் ஆடியோ போர்டுக்கு வந்துடும். அவ்வளோதான். இப்போ இந்த யூஎஸ்பி மோடில் ஆக்ஸ் இன்புட்டில் இருக்கும்போது இங்கே பின்னாடி சிக்னலு ரெண்டுலேயும் வருது. அடுத்து இந்த ஃபஸ்ட்டு ஆக்ஸு, அதாவது யூஎஸ்பி ஆஃப் ஆகும் பார்த்தீங்களா, அந்த மோடை நம்ம செலக்ட் பண்ணும்போது இதில் சிக்னல் வருது. இது யூஎஸ்பி மோடு கட் ஆஃப் ஆயிடுச்சு. அவ்வளோதான். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.